மணி மேக்ஸ் மணி. மேக் இட் ஒர்க் ஃபார் யூ. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் உள்ளாடி நீங்கள் போனீங்கன்னா நிறைய வார்த்தைகள், நிறைய டேர்ம்ஸ் இருப்பதை கவனிச்சிருப்பீங்க. வால்யூம்ஸ், மார்க்கெட் கேப், அவுட்ஸ்டாண்டிங் ஷேர், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பிகினர்னா இதோட அர்த்தங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், outstanding shares. Outstanding share is the total number of share issued by the company to its investor. அதாவது ஒரு கம்பெனி மொத்தம் எத்தனை ஷேரை அவங்க இன்வெஸ்டருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேரில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கம்பெனி இன்சைடர், ரீட்டைல் இன்வெஸ்டர் அவங்களோட ஷேரும் அடங்கும். ஒரு கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேரை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட ஷேர் 100 ரூபாய் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோனா 10 லட்சம் டிவைடட் பை 100, அதாவது 10,000. அந்த கம்பெனியோட மொத்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் 10,000. இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேரை வச்சு ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப்பை ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேரை கால்குலேட் பண்ணவும் இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் யூஸ் ஆகுது. அடுத்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது மார்க்கெட் கேப். ஒரு கம்பெனியோட மொத்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேரை அந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னால பெருக்குனா கிடைப்பது தான் மார்க்கெட் கேப். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற கம்பெனியோட மொத்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு 600 ரூபாய் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் எவ்வளவுனா 1 லட்சம் இன்ட்ரு 600, அதாவது 6 கோடி. அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 6 கோடி. ஷேர் மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட் கேப்பை வச்சு கம்பெனிஸை ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் 500 கோடிக்கு கீழே இருந்துச்சுன்னா அது ஸ்மால் கேப்பில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் டயல், ஆர்விஎன்எல், ஐடிஎஃப்சி, இந்தியன் பேங்க் இதெல்லாம் ஸ்மால் கேப் கம்பெனிஸ். அடுத்து, ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் 500 கோடியிலிருந்து 7,000 கோடிக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி மிட் கேப்பில் வரும். ஜிண்டால் ஸ்டீல், சன் டிவி, டாடா கம்யூனிகேஷன் இதெல்லாம் மிட் கேப் கம்பெனிஸ். கம்பெனியோட மார்க்கெட் கேப் 7,000 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அதெல்லாம் லார்ஜ் கேப் கம்பெனிஸில் வரும். இன்ஃபோசிஸ், சிப்லா, ஐடிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் லார்ஜ் கேப் கம்பெனிஸ். ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப்பை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு ஒர்த் இருக்குன்னு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். அடுத்து வால்யூம், த நம்பர் ஆஃப் ஷேர் ட்ரேடட் ஓவர் ஏ பர்டிகுலர் டைம் ஃப்ரேம். ஒரு கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளவு பை அல்லது செல் ஆகுதுன்னு காட்டுறது தான் இந்த வால்யூம். இப்போது ஏங்கிற கம்பெனியோட 100 ஷேரை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்க, அப்புறம் விற்கிறீங்க, திரும்பவும் வாங்குறீங்க, திரும்பவும் விற்கிறீங்க. இப்போது அந்த 100 ஷேர் 4 முறை ட்ரேட் ஆகுது. இப்போ அந்த ஷேரோட வால்யூம் எவ்வளோனா 400. இதில் ஒரு விஷயத்த நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஷேர் வாங்கும் போதும் யாராவது ஒரு ஆள் விற்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் விற்கும் போதும் யாராவது ஒரு ஆள் வாங்குறாங்கன்னு அர்த்தம். இந்த வால்யூமை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளவு ஆக்டிவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். வால்யூம் அதிகமாச்சுன்னா நிறைய பேர் அந்த கம்பெனி ஷேரில் ட்ரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்த வால்யூமை வச்சு ஷேரோட ட்ரெண்ட் புல்லிஷ் ஆகுதா இல்லை பியரிஷ் ஆகுதா இல்லை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதான்னு கணிக்கலாம். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்னா இட் ப்ரிவென்ட் த ஷேர் ப்ரைஸ் ஃப்ரம் ஃபர்தர் ரைசிங். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. அதே மாதிரி அங்கே ஷேர் ப்ரைஸுக்கும். ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அது இன்னும் மேலே போக முடியாமல் ரிவர்ஸ் ஆகும். அந்த லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துக்கிட்டே வருது. ஒரு ஸ்டேஜ் வந்தப்புறம் அது இன்னும் கீழே போக முடியாமல் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போகும். இந்த லெவலில் தான் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகுது. அதுலேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. இதைத்தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேரு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே டவுன் ஆகிட்டு வருது. ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ரைஸில் வாங்குறதுக்கு நிறைய பையர் என்ட்ரி ஆகுறாங்க. ப்ரைஸ் கூடுது. இந்த இடத்துலேருந்து அந்த ஷேரு ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகுது. இந்த லெவலில் தான் அந்த ஷேரோட சப்போர்ட் லெவல்னு சொல்கிறாங்க. ஷேரோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் தெரியாமல் சும்மா யானோ தானோன்னு ட்ரேடிங் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல இன்வெஸ்டராக மாறுங்க. எங்ககிட்ட சப்ஸ்கிரைபராக இருங்க. நன்றி. பங்குச்சந்தை படித்து பழகு.